அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பர்காத்துஹும். யாருடைய துவா ஏற்கப்படுகின்றது? 3 பேரின் துவா நிராகரிக்கப்படுவதில்லை. ஹதீஸ் அடிப்படையில் 1. வஞ்சிக்கப்பட்டவன். அப்படியென்றால் யாராவது நியாயமில்லாமல் உன்னை ஏமாற்றப்பட்டால் அப்பொழுது உன் துவா உடனே கபூலாகிவிடும், ஏற்கப்படும். பயணத்திலிருந்து துவா செய்யுங்கள். நீங்கள் பயண நேரத்தில் இருக்கும்போது அந்த துவா கண்டிப்பாக ஏற்கப்படும். நோயினால் அவதிப்படுபவர் நோயாளிகள் பிறருக்காக துவா செய்தால் கண்டிப்பாக துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். துவா செய்யும் நேரம் தஹஜ்ஜுதில், ஜும்மா நேரம், அசருக்கு பிறகு, மழை பெய்யும் பொழுது, நோன்பு வைத்திருப்போர் துவா செய்தால் உடனடியாக கபூல் செய்யப்படும். அதே நேரம் துவா மகிழ்ச்சியாகவும் ஆழமாகவும் நீங்கள் துவா செய்தால் உணர்ச்சி பூர்வமாக துவா செய்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். தந்தைகள் தன் பிள்ளைகளுக்காக செய்யும் துவா அல்லாஹ் நேர்மையான வழியில் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள் வாழ்வு நல்வாழ்வாக மாறும். துவா செய்வதை விட்டுவிடாதீர்கள். உங்கள் குரல் அல்லாஹ்விடம் நேரடியாக போகும் வழி இதுதான். இன்ஷா அல்லாஹ்.